ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியில் நடந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட்டியை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். சங்கர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், கேக் இருக்குது சரிங்களா? கேக்கை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். பர்த்டேனாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கேக் இல்லாமல் பர்த்டே பார்ட்டி இருக்கவே இருக்காது இல்லையா? என்னோட ஆன்டி மகளுக்கு இன்னைக்கு பர்த்டே. அந்த பர்த்டே செலிப்ரேஷனை தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வயதை கூட்டி கொடுத்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஹாப்பியாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சூழ ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சூழ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் நல்ல முறையில் கிராண்டாக நடந்து முடிஞ்சிச்சு. பிறந்த நாள்னாலே எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா? ரியலி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஃபேமிலியில் அப்படிலாம் பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும்போது யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும், யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி அந்த டைம் ரியலி ஹாப்பியாக இருக்கும். நமக்கு ஒரு வருடத்தை ஒரு வயது தாண்டி இன்னொரு புதிய வயதுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது கடவுள் எவ்வளோ வருஷம் நம்மளை பத்திரமா பாதுகாத்துருக்கு. கடவுளுக்கு முக்கியமாக நன்றி சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வருடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எப்போதும் இவ்வளோ தூரம் நம்மளை பத்திரமாக பாதுகாத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே பாருங்கள், சுற்றம் சூழ எல்லாரும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. லைட் கேக்கில் லைட்டெல்லாம் கொளுத்தியாச்சு. பார்த்தீங்களா? பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், பர்த்டே பேபி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுச்சு. கேக் கட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட தருணங்கள் ரியலி ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இல்லையா? நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது எல்லாருக்கும் அந்த கேக்கை கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது ரியலி ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். நிறைய பேர் பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. லைவில் நேற்றுக்கு நிறைய பேர் பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. ரியலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ண அனைவருக்கும். நீண்ட ஆயுளோடு இன்னும் கடவுள் பல வருஷங்கள் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். பிறந்த நாள்னாலே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ சாங் கட்டாயம் பாடுவோம் இல்லையா? பாடி நல்ல முறையில் கேக்கெல்லாம் கட் பண்ணி நல்லா கொண்டாடணும். எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வீட்டில் கூட கேசரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா கேக்கு? சங்கர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுனா இன்னும் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்.
இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு கேக் மக்களே எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களோட சப்போர்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம ஹாப்பியாகவே என்ஜாய் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஹாப்பி பர்த்டே அகல்யா. கேசரி பார்த்தீங்களா, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கேசரி நீங்களும் எடுத்துக்கொண்டுங்க மக்களே. கேசரி நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கேக் ஷாப்பில் ஆர்டர் பண்ணது. இனிமேல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.